அண்மை செய்தி. திருச்சி அந்தோனியார் ஆலயத்தில் விஜய் பிரார்த்தனை மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது காண்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் யுவராஜ் வழங்க கேட்கலாம். வணக்கம் யுவராஜ், இதுகுறித்த கூடுதல் விவரங்கள். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் இன்று திருச்சி கிழக்கு தொகுதியில் தன்னுடைய பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகின்றார். தான் போட்டியிடக்கூடிய இந்த திருச்சி கிழக்கு தொகுதியில் விஜய் இன்று இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை எட்டியிருக்கக்கூடிய நிலையில் திருச்சி கிழக்கு பகுதி மக்களை சந்தித்து தன்னுடைய வாக்குகளை சேகரிக்க வேண்டும் என்கின்ற அந்த வாக்கு சேகரிப்பு பணியில் தற்போது ஈடுபட்டு வருகின்றார். இதற்காக 3 மணி அளவில் திருச்சி விமான நிலையத்தில் வந்தடைந்திருக்கக்கூடிய விஜய் அங்கிருந்து சாலை மார்க்கமாக அங்க இருக்கக்கூடிய பகுதி முழுவதுமே வாகன பரப்புரையில் ஈடுபட்டிருந்தார். அப்பொழுது திருச்சியில் இருக்கக்கூடிய அந்த காமராஜர் பகுதியில் உள்ள திருச்சி அந்தோனியர் ஆலயத்தில் தற்பொழுது விஜய் மண்டியிட்டு அந்த பகுதியில் பிரார்த்தனையில் ஈடுபட்டு வருகின்றார். தொடர்ந்து நாம் இந்த காட்சிகளை பார்த்து வருகின்றோம். திருச்சி காமராஜர் பகுதி விமான நிலையம் அருகே இருக்கக்கூடிய அந்த திருச்சி அந்தோனியர் ஆலயத்தில் விஜய் முட்டி அணிந்து கொண்டு தற்பொழுது அந்த பகுதியிலே அங்க இருக்கக்கூடிய பேராலயத்தில் விஜய் தற்பொழுது பிரார்த்தனை ஈடுபட்டு வருகின்றார். முழங்காலிட்டபடி சென்றிருக்கக்கூடிய தாவேக தலைவர் விஜய் அங்க இருக்கக்கூடிய பேராலயத்தில் தொடர்ந்து பிரார்த்தனையில் ஈடுபட்டு வருகின்றார். விஜய் இதற்கு முன்பாக இது போன்ற பிரார்த்தனையிலேயோ அல்லது பேராலயத்திலோ தேவாலயத்திலோ பிரார்த்தனை ஈடுபட்டதில்லை. திருச்சிக்கு தன்னுடைய இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை எட்டியிருக்கக்கூடிய நிலையில் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பு பணியிலும் திருச்சி கிழக்கு தொகுதியில் ஈடுபட்டிருக்கின்றார் விஜய். தான் போட்டியிடக்கூடிய 2 தொகுதிகளிலுமே வெற்றி பெற வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கில் விஜய் செயல்பட்டு வரக்கூடிய நிலையில் அண்மையில் பெரம்பூரில் பிரச்சாரத்திற்கு சென்ற பொழுதும் அங்கு இருக்கக்கூடிய தேவாலயத்தையும் பேராலயத்திலும் விஜய் வணங்கியபடியே சென்று வந்திருந்தார். அந்த வகையில் இன்று திருச்சி கிழக்கு பகுதிக்கு பிரச்சாரத்தில் ஈடுபடுவதற்காக சென்றிருக்கக்கூடிய விஜய் அங்கு இருக்கக்கூடிய திருச்சி அந்தோனியர் ஆலயத்தில் முழங்காலிட்டபடி தற்பொழுது இந்த பிரார்த்தனையில் ஈடுபட்டு வருகின்றார். தொடர்ந்து கிட்டத்தட்ட 1/4 மணி நேரத்திற்கும் மேலாக அங்கு இருக்கக்கூடிய பேராலயத்தில் முழங்காலிட்டபடி பிரார்த்தனை மேற்கொண்டும் அதே போன்று இந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற அந்த ஒரு நோக்கிலும் அந்த தொகுதியில் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற அந்த ஒரு நோக்கிலும் தொடர்ந்து விஜய் 15 நிமிடங்களுக்கு மேலாக பிரார்த்தனையில் ஈடுபட்டு வந்திருந்தார். கிட்டத்தட்ட பொதுமக்கள் அனைவருமே அந்த பேராலயத்தை சுற்றி இருந்து கொண்டு விஜய் பிரார்த்தனையில் ஈடுபட்டதையும் பார்த்துக் கொண்டிருந்தனர். தொடர்ந்து விஜய் இந்த எந்த சலசலப்புகளும் இல்லாமல் தொடர்ந்து அமைதியான முறையில் முழங்காலிட்டபடி அங்க இருக்கக்கூடிய பேராலயத்தில் முழங்காலிட்டபடி பிரார்த்தனையில் ஈடுபட்டு வந்தார். திருச்சி முழங்காலப்பட்டி அந்தோனியர் ஆலயத்தில் தவேக தலைவர் விஜய் பிரார்த்தனை மேற்கொண்டு வருகிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் யுவராஜ் வழங்க கேட்கலாம். வணக்கம் யுவராஜ், விவரங்கள். திருச்சி கிழக்கு தொகுதியில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் வாகன பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றார். தொடர்ந்து திருச்சி விமான நிலையத்திலிருந்து அந்த சாலை மார்க்கமாக திருச்சி கிழக்கு தொகுதியை முழுவதுமாக சுற்றி வர வேண்டும் என்கின்ற அந்த ஒரு நோக்கில் 4 முதல் 5 பகுதிகளில் விஜய் வாகன பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் தற்பொழுது விஜய் அங்க இருக்கக்கூடிய திருச்சி அந்தோனியர் பேராலயத்தில் விஜய் முழங்காலிட்டபடி தற்பொழுது பிரார்த்தனையில் ஈடுபட்டு வருகின்றார். திருச்சி கிழக்கு தொகுதியில் விஜய் போட்டியிட இருக்கக்கூடிய நிலையில் அந்த தொகுதியில் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் எனவும் அதே போன்று ஒட்டுமொத்த 234 தொகுதிகளிலும் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கில் இந்த பிரார்த்தனையை நடத்தியதாக தெரிவிக்கப்படுகின்றது. தொடர்ந்து பேராலயத்தினுடைய நுழைவாயிலிருந்து அங்கு இருக்கக்கூடிய அந்த பகுதி முழுவதுமே அந்த அரங்கிற்குள் முழங்காலிட்டபடியே விஜய் அங்கு இருக்கக்கூடிய பேராலயத்தில் பிரார்த்தனையில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. 3 மதங்களையுமே விஜய் வணங்குவார் என்று ஏற்கனவே தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் ஒவ்வொரு மதத்தையும் விஜய் முழுவதுமாக ஆராய்ந்து அவர்களுக்கான அந்த வழிபாட்டு முறைகளை நேர்த்தியாக செய்வார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அண்மையில் பெரம்பூரில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பிரச்சாரத்தின் பொழுதும் இருக்கக்கூடிய பேராலயம் தேவாலயங்களை விஜய் வழிபட்டவாறே சென்று வந்திருந்தார். அந்த வகையில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு பேராலயமாக இருக்கக்கூடிய திருச்சி அந்தோனியர் பேராலயம், அதாவது காமராஜர் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த திருச்சி அந்தோனியர் பேராலயத்தில் விஜய் கடந்து செல்லும் பொழுது ஒரு நிமிடம் ஓட்டுநரை வாகனத்தை நிறுத்த சொல்லும்படியும் அதன் பிறகு அங்க இருக்கக்கூடிய பேராலயத்தில் உள்ளே முழங்காலிட்டபடி சென்று அங்க இருக்கக்கூடிய பேராலய சிலைக்கு முன்பாக விஜய் பிரார்த்தனையில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. தொடர்ந்து விஜய்க்கு இது முதல் தேர்தல். அது மட்டுமல்லாமல் தான் போட்டியிடக்கூடிய 2 தொகுதிகள், அது மட்டுமல்லாமல் தன்னை சார்ந்து போட்டியிடக்கூடிய 234 வேட்பாளர்கள் என ஒவ்வொருவருமே களம் காண்பதற்கு புதிதாக இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் பலரும் இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினாலும் விஜய்க்கு இந்த தேர்தல் மிக முக்கியமான ஒரு தேர்தலாக பார்க்கப்படக்கூடிய நிலையில் இந்த தேர்தலிலும் அந்த தொகுதிகளிலும் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற அந்த ஒரு நோக்கில் மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த திருச்சி அந்தோனியர் பேராலயத்தில் விஜய் தற்பொழுது முழங்காலிட்டபடி இந்த பிரார்த்தனையில் ஈடுபட்டு வருகின்றார். தொடர்ந்து இந்த பிரார்த்தனையில் ஈடுபட்ட பிறகு வழக்கம் போல தன்னுடைய அந்த வாகன பரப்புரையில் ஈடுபடுவார் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது.
அங்க இருக்கக்கூடிய பிரார்த்தனை அரங்கிற்குள் கிட்டத்தட்ட விஜயை தவிர்த்து வேற யாருக்கும் உள்ளே அனுமதி இல்லாமல் காவல்துறையினர் வந்து பாதுகாப்பில் ஏற்படுத்தப்பட்டிருந்தனர். விஜயை சுற்றி அந்த பேராலயத்தை சுற்றியும் ஏராளமான பொதுமக்கள் அந்த பகுதியில் விஜய்க்காக காத்திருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து அமைதியான முறையில் முழங்காலிட்டபடி அந்த பகுதியிலே தவழ்ந்து சென்று தொடர்ந்து விஜய் தன்னுடைய அந்த பிரார்த்தனையில் வந்து ஈடுபட்டிருக்கின்றார். தான் போட்டியிடக்கூடிய தொகுதிகளிலும் தான் போட்டியிடக்கூடிய அந்த தேர்தலிலும் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் எனவும் அமைதியான முறையில் எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் இந்த தேர்தல் நடைபெற்று முடிந்து வெற்றி பெற வேண்டும் என்கின்ற அந்த ஒரு நோக்கில் விஜய் தொடர்ந்து 15 நிமிடத்திற்கு மேலாக இந்த பிரார்த்தனையில் ஈடுபட்டு வந்தார். வழக்கம் போல விஜய் வந்து ஒரு கிறிஸ்துவர் என்கின்ற அந்த ஒரு தாண்டி தொடர்ந்து பல்வேறு கட்ட அந்த 3 மதங்களையும் வணங்கி விஜய் வந்து 3 மும்மத கடவுள்களையும் வணங்கி தன்னுடைய பிரார்த்தனையும் தன்னுடைய வழிபாடுகளையும் வந்து வழங்குவது வழக்கம். அந்த வகையில் இன்று வந்து இந்த வழியாக செல்லும் பொழுது அந்த வாகன பரப்புரையில் ஈடுபட்டிருக்கும் பொழுது பேராலயத்தை தாண்டி கடந்து செல்லும் பொழுது ஓட்டுநரை ஒரு நிமிடம் நிறுத்த சொல்லியும் அதன் பிறகு அங்க இருக்கக்கூடிய அந்தோனியர் ஆலயத்திற்கு வந்து விஜய் வந்து முழங்காலிட்டபடி சென்று அந்த சிலைக்கு முன்பாக பிரார்த்தனையில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நெருங்குவதையொட்டி தவிக தலைவர் விஜய் தாம் போட்டியிடும் திருச்சி கிழக்கு தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். திருச்சி முழங்காலப்பட்டி அந்தோனியர் ஆலயத்தில் தவிக தலைவர் விஜய் பிரார்த்தனை மேற்கொண்டுள்ளார். அந்த காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தாம் போட்டியிடும் திருச்சி கிழக்கு தொகுதியில் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். அதற்கு முன்பாக திருச்சி முழங்காலப்பட்டி அந்தோனியர் ஆலயத்தில் தவிக தலைவர் விஜய் பிரார்த்தனை மேற்கொண்டு வருகிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மகேந்திரன், விவரங்கள். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தான் போட்டியிடக்கூடிய திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் தற்பொழுது ரோட் ஷோ நடத்துவதற்காக சென்றிருக்கிறார். அங்கு விமான நிலையத்திலிருந்து ரோட் ஷோ நடத்தக்கூடிய இடத்திற்கு வந்து செல்லக்கூடிய வழியில ஒரு அந்தோனியார் ஆலயத்தில் முழங்காலிட்டபடி பிரார்த்தனையில் வந்து ஈடுபட்டிருக்கிறார். தான் போட்டியிடக்கூடிய திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய சர்ச்சில் வந்து தற்பொழுது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பிரார்த்தனையில் ஈடுபட்டிருக்கிறார். முழங்காலிட்டபடி நகர்ந்து சென்று அந்த பிரார்த்தனையில் தற்பொழுது அவர் ஈடுபட்டு வருகிறார். குறிப்பாக இன்று திருச்சி கிழக்கில் தன்னுடைய 2ஆம் கட்ட பிரச்சாரம், அதாவது இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வந்து மேற்கொள்வதற்காக சென்றிருக்கிறார். 4 இடங்களில் இந்த ரோட் ஷோ நடத்துவதற்கு அனுமதியானது வாங்கப்பட்டு இந்த ரோட் ஷோவிலும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வந்து ஈடுபட்டு வருகிறார். அதற்கு முன்பாக தான் இந்த புனித அந்தோனியார் ஆலயத்தில் தற்பொழுது இந்த முழங்காலிட்டபடி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பிரார்த்தனையில் வந்து ஈடுபட்டு வருகிறார். குறிப்பாக திருச்சியில இருக்கக்கூடிய KK நகர் சென்ட்ரல் பகுதி, அதே போன்று EVR கல்லூரி, கோழிப்பண்ணை உள்ளிட்ட இடங்களில் எல்லாம் ரோட் ஷோ செல்வதற்கு அனுமதி வாங்கப்பட்டு அந்த பகுதியில் வந்து ரோட் ஷோ நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் திருச்சி விமான நிலையத்திலிருந்து விஜய் புறப்படும் போதே ஏராளமான ரசிகர்களும் தொண்டர்களும் அவரை பார்ப்பதற்காக குவிந்திருந்தனர். அங்கேயே ரோட் ஷோ போன்று தொடங்கிய விஜய் வரும் வழிகளில் எல்லாம் வாகனத்தின் மீது ஏறி நின்றதால் தொண்டர்களுக்கும் கூடியிருந்த ரசிகர்களுக்கும் வந்து கையெழுத்திட்டவாறு வந்து கொண்டிருந்தார். அதற்கு முன்பாக அந்த திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் அனுமதி வாங்கிய இடத்திற்கு ரோட் ஷோ நடத்துவதற்கு செல்வதற்கு முன்பாக தான் தற்பொழுது அந்த புனித அந்தோனியார் ஆலயத்தில் வந்து மண்டியிட்டவாறு பிரார்த்தனையில் வந்து ஈடுபட்டு வருகிறார். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தான் வந்து 2 தொகுதியில் போட்டியிடுகிறார். பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய நிலையில நாளைக்கு பெரம்பூரில் வந்து பிரச்சாரம் செய்வதற்கு திட்டமிட்டிருக்கிறார். அதற்கு முன்பாக இன்று திருச்சியில் வந்து 2ஆம் கட்டமாக ஏற்கனவே திருச்சி கிழக்கில் வேட்புமனு என்று பிரச்சாரம் மேற்கொண்டிருந்தார். அதன் பிறகாக 2ஆம் கட்டமாக இன்று வந்து பிரச்சாரம் செய்வதற்கு திட்டமிடப்பட்டு இந்த ரோட் ஷோ நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது. அப்படிதான் திருச்சிக்கு வந்து விஜய் சென்றிருக்கிறார். தற்பொழுது இந்த புனித அந்தோனியார் ஆலயத்தில் அவர் வந்து மண்டியிட்டவாறு பிரார்த்தனையில் ஈடுபட்டு வருகிறார்.